ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال الله تعالى أيضا: وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم: أحبوني لحب الله. صدق نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم. உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழா மற்றும் வலிகள் கோமான் ஓசுனா குத்துபனா ஓசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு விழா ஆகிய இருபெரும் விழாக்கள் சேர்த்து நடத்தப்படுகிற இந்த மஜ்லிஸை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய இப்பள்ளியினுடைய தலைமை இமாம் ஹஸரத் அவர்களே, சபையை தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஹாஜா கே மஜீத் சாஹிப் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கிற மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக சபை அலங்கரித்து கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஹாதர் மொஹிதீன் மிஸ்பா ஹஸரத் அவர்களே மற்றும் முகமது ஜகீருத்தீன் முன்பை அவர்களே, உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஜமாத்தார்களே, ஆரம்பமாக எனது சலாமை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தை கொண்டு அன்னலாரின் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பின் வெளிப்பாட்டை தங்களின் அருமையான வார்த்தைகளால் வரிகளால் கேட்பதற்கரிய ஒரு வாய்ப்பாக நமக்கெல்லாம் செவிகளுக்கு இஷ்குனுடைய உரத்தை தந்திருக்கிற மரியாதைக்குரிய அபுல் பரக்காத் சாஹிப் அவர்களே, எனக்கு பின்னால் நிறைவுரையை தர இருக்கிற மார்க்கத்தின் போர்வால் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷரியத்தின் பாதுகாவலராக சுன்னத்துல் ஜமாத் கொள்கைகளை உலகம் முழுக்க முழக்கத்தோடும் வீரத்தோடும் உறுதிப்படுத்தி தங்கள் உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஹஸரத் பெருந்தகை அவர்களே, இங்கே மிகச்சிறப்பான ஒரு மஜ்லிஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மஜ்லிஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற மஹப்பத், நேசம், அதை குறித்து ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, உண்மையில் மஹப்பத்துர் ரசூல் என்பது இபாதத்துகளை விட எல்லாம் மேலானது. இதை சரியாக நாம் விளங்கிக் கொண்டால்
நான் இங்கே 2 கோணத்தில் என்னுடைய தலைப்பை நான் அணுக ஆசைப்படுகிறேன். முதலாவது விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற முஹப்பத் நம்ம எந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறது முதல் விஷயம். அந்த அன்பு மட்டுமே எவ்வளவு உயரத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். இரண்டாவது விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் நேசிக்க வேண்டும், அந்த முஹப்பத்தினுடைய, அன்பினுடைய, நேசத்தினுடைய காரணம் என்ன, அதற்கு இந்த மார்க்கத்துடன் உள்ள தொடர்பு என்ன, அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன. ஒரு உண்மையை மிகச் சரியாக நாம் விளங்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிற வசனம் நாம் எல்லா மஜ்லிஸ்களிலேயும் பேசுவோம். ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை ஆலமீன்களுக்கு ரஹ்மத்தாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ரஹ்மத்தாக ஆக்கியிருப்பதாக குர்ஆன் சொல்லுது, அருட்கொடையாக ஆக்கியிருப்பதாக அல்லாஹ் சொல்லுது. இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. நிறைய அர்த்தங்களில் 2 அர்த்தங்களை மாத்திரம் இங்கே கவனப்படுத்துகிறேன். முதலாவது விஷயம், ரஹ்மத் பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லல, லில் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். பில் ஆலமீனுக்கும் லில் ஆலமீனுக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? பில் ஆலமீன் ரஹ்மத்தம், பில் ஆலமீன் ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பில் ஆலமீன் சொல்லிட்டா ஆலமீன்களில், அகிலத்தார்களில் சிலர்களுக்கு மட்டும் ரஹ்மத்துன்னு அர்த்தம். பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லாம லில் ஆலமீன் என்ன அர்த்தம்? அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், குர்ஆன் திக்ருல் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பதற்கு 2 கருத்து உண்டு. ஒன்று இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அஜ்லிர் ரஹ்ம, ரஹ்மத்திற்காக, ரஹ்மத்தை பங்கு வைப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இந்த உம்மத்திற்கு கிடைக்கணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாகத்தான். அல்லாஹ் கொடுப்பவன், நான் பங்கு வைப்பவன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கொடுக்கிறவன், நான் பங்கு வைக்கிறவன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைக்கிறார்கள், அவர்கள் வழியாக. எனவே ரஹ்மத்தை இந்த உம்மத்திற்கு பங்கு வைப்பதற்காக. இரண்டாவது காரணம் ஒன்று இருக்குது, ரசூலுல்லாஹுவே ரஹ்மத்தாக. ஒன்று இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை பங்கு வைப்பவர்களாக. இன்னொன்று, ரஹ்மத்தாகவே அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக. எங்க அல்லாஹுவினுடைய ரஹ்மத் இருக்குதோ அங்க அல்லாஹ்வுடைய அதாப் இருக்காது. ரஹ்மத்தின் அர்த்தம், ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதாப் இருக்காது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அபூ ஜஹில் கஅபாவினுடைய திரையை பிடித்து கொண்டு, அல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல் ஹக் மின் இன்திக், இவர் உண்மையானவராக இருந்தால் எங்கள் மீது வானத்திலிருந்து கல்மலை பொழியட்டும்னு அபூ ஜஹில் அந்த கஅபாவுடைய திரையை பிடித்து கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கொஞ்ச நேரம் அப்படியே கடுமையாக கவலைப்பட்டார்கள். கஅபாவுடைய திரையை பிடித்து கொண்டு இவன் இப்படி கேட்கிறானே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான், உமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், உமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் சொன்னா, நபியே அதாப் எப்படி இறக்கும்? அதாப் இறங்காது, என்ன நீங்கள்லாம் இருக்கிறீங்க, ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதாபுக்கு என்ன வேலை? அல்லாஹ் கேட்டான். ரஹ்மத், நீங்க ரஹ்மத்து, ரஹ்மத்துல் ஆலமீன், ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதாபுக்கு வேலை கிடையாது. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னா, உமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிற பொழுது நான் அதாப் செய்ய மாட்டேங்கிற அல்லாஹ். 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒன்னு, ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதாப் இல்லை. ரெண்டாவது, மக்ஃபிரத் இருக்கிற இடத்துலயும் அதாப் இல்லை. 2 இல்லைன்னு சொல்லி இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் மன்னிக்கிறவன். அல்லாஹ் சொல்றான்.
இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலவ் அன்னஹும் யுல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவம் செய்தவர்கள் நபியே உங்களிடத்தில் வந்து அவர்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது அல்லாஹுவை தவ்வாப் மன்னிப்பவனாகவும் ரஹீம் கிருபை செய்பவனாகவும் பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டு ஆயத்தையும் வச்சு நீங்க பாருங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சா கான தவ்வாபா, அல்லாஹ் தவ்வாபா கிடைப்பாங்கிறான் அல்லாஹ். ஆனால் நபி இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் தவ்வாபாகவும் ரஹீமாகவும் கிடைப்பாங்க அல்லாஹ். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்திட்டாங்கன்னா ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் சேர்ந்துரும். ரஹ்மத்து சேருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, இஸ்திக்ஃபார் செய்றாங்க, அப்ப ரஹ்மத்தும் கிடைச்சிக்கிறது, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் கிடைச்சிருது. இனி இன்னொரு வார்த்தையை நீங்க யோசிங்க, நீங்க தஸ்பீஹ் செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் தவ்வாபானவன் அப்படின்னு தான் சொல்றான். ஆனால் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹுவை தவ்வாபாகவும் ரஹீமாகவும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். என்ன அர்த்தம்னா அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான், அங்க அல்லாஹ் வாக்கு கொடுக்கல. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இப்படி ஆயத்திற்குள் ஊடுருவி பார்க்கிற பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? அவர்கள் ரஹ்மத்தாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள், ரஹ்மத்தை பங்கு வைக்க அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் ரஹ்மத்தாகவே அனுப்பப்பட்டவர்கள். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற மஹப்பத் அது ஈமான் சார்ந்தது, இபாதத் சார்ந்தது, நம்முடைய மறுமை சார்ந்தது, அல்லாஹ்வோடு நம்முடைய நெருக்கம் சார்ந்தது. ஒற்றை வார்த்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்னை ஏன் நேசிக்கணும், என்னை நேசிக்கிறதுக்கு நான் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன நீங்க ஏன் நேசிக்கணும் தெரியுமா? 3 விஷயத்தை சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, அல்லாஹுவை நேசிங்க. எதுக்காக? லிமா யகுதூக்கும் பிஹி மின் நிஅமிஹி, அல்லாஹ் உங்களுக்கு எத்தனையோ நிஅமத்துக்களை அல்லாஹ் செய்கிறான், அதுக்காக அல்லாஹுவை நேசிங்க. அடுத்து சொன்னாங்க அஹிப்பூனி, என்ன நேசிங்கன்னாங்க. என்ன நேசிங்க? என்ன ஏன் நேசிக்கணும்? என் மேல ஏன் முஹப்பத்து, என் மேல ஏன் நீங்க அன்பு வைக்கணும்? அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ காரணங்களை சொல்லலாம். ஒரே ஒரு காரணத்தை சொன்னாங்க, லிஹுப்பில்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கணும்னா என்ன நேசிங்கன்னுட்டாங்க. வேற எந்த காரணமும் சொல்லலை. அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்கணும்னா என் முஹப்பத் வழியாகத்தான் கிடைக்கும். என்னை தாண்டி நிச்சயமாக அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மஹப்பத்தை தந்தாலும் ரஹ்மத்தை தந்தாலும் எதை தந்தாலும் என் வழியாத்தான் அல்லாஹ் தருவான். என்னை தாண்டியோ அல்ல என்னை தவிர்த்து விட்டோ எங்கேயும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோ அல்லாஹ்வுடைய மஹப்பத்தோ அது சாத்தியமே இல்லை என்பதை குர்ஆனும் ஹதீஸும் முன்வைத்து பேசுகிறது. ஹதரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு சஹாபி. ஹதரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு கட்டத்தில் மக்களுக்கு பயான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தை பற்றி, இப்படி எல்லாம் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் மேலே ரொம்ப முஹப்பத் உள்ள சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மேல் அளவு கடந்த முஹப்பத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹயாத்துக்கு பின்னால் அவங்க பல வருஷமாக பெட்டில் அப்படியே முடங்கிட்டாங்க. நோயில் அப்படியே ஸ்ட்ரோக் நோய் வந்து அப்படியே படுத்துட்டாங்க. நீண்ட காலங்களாக அவர்கள் படுக்கையிலே இருந்தார்கள். சஹாபாக்கள் போய் அவர்களை சந்தித்து பேசுகிற பொழுது இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய சோதனையில் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் வெளிப்படையான இந்த இதை பார்க்குறீங்க, ஆனால் நான் மலக்குமார்களுடைய முசாஃபகத்தில் இருக்கிற மலக்குமார்களுடைய தஸ்பீகை கேட்குறேன்பாங்க இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு. அவ்வளோ பெரிய சஹாபியர் இம்ரான் ஒரு நாள் ஷஃபாஅத்தை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பற்றி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபகால ரஜுலும் மினல் கௌம், கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் எழுந்திருச்சு கேட்டார், இம்ரான் இன்னக்கும் துஹத்திஸுனா பி அஹாதீஸ், நீங்கள் ஷஃபாஅத்தை பற்றியும் நபியினுடைய முஹப்பத்தை பற்றியும் நிறைய செய்தி பேசுகிறீங்க, ஆனால் லம் நஜித் லஹா அஸ்லன் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவில் வரலையேன்னு அவர் சொன்னார். நீங்கள் நிறைய ஷஃபாஅத்தை பற்றி எல்லாம் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, குர்ஆனில் அந்த அளவுக்கு எல்லாம் நிறைய சொல்லப்படலையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அந்த சஹாபிக்கு கடுமையாக கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு அந்த ஹதரத் இம்ரான் ஹுசைன் ரலியல்லாஹு அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க, கராத்தல் குர்ஆன், நீங்கள் குர்ஆன் ஓதிருக்கியான்னு கேட்டாங்க. நீ குர்ஆனை படிச்சிருக்கிறியா? ஆமாம் படிச்சிருக்கிறேன். ஃபஹல் வஜத்த ஃபீஹி ஸலாத்தல் இஷா 4 வல் அஸ்ர் 4,
குர்ஆனில் எங்கேயாவது இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத்துன்னோ அசருடைய தொழுகை 4 ரக்காத்துன்னோ குர்ஆனில் நீ படிச்சிருக்கியான்னு பார்த்துருக்கியான்னு கேட்டாங்க. குர்ஆனை நீ படிச்சங்கிறியா? குர்ஆனில் இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத்து, அசருடைய தொழுகை 4 ரக்காத்து, ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்காத்து, இப்படியெல்லாம் குர்ஆனில் வந்திருக்குதான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை குர்ஆனில் நான் படித்ததில்லை. அம்மன் அஹதுத்தும் தாலிக், அது உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டாங்க. சொல்லிட்டேன். சஹாபி சொன்னாங்க, அஹதுத்துமூஹு அண்ணா, அதை உங்களுக்கு சொல்லித்தந்தது சஹாபாக்களாகிய நாங்கள் தான். அஹதுனா மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழியாக. மின் குல்லி 40 ஷாத்துன் ஷாத், 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு ஜகாத்து கொடுக்கணும்னு குர்ஆனில் நீ படிச்சிருக்கியான்னு கேட்டாங்க. 7 தவாஃப் செய்யணுங்கிறத குர்ஆனில் நீ படிச்சிருக்கியா ஹஜ்ஜிலன்னு கேட்டாங்க. வரிசையாக கேட்குறாங்க. இதெல்லாம் குர்ஆனில் நேரடியாக உனக்கு எடுத்து தர முடியுமான்னு கேட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் வழியாக கிடைத்தது, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழியாக. மா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வ மா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை எடுங்கள், எதை தடுத்தார்களோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். எனவே குர்ஆனுடைய முஃபஸ்ஸிராக, குர்ஆனுடைய முபையினாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத், அன்பு, நேசம் என்ன காரணம் என்பதை தேடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் காரணமாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மஹப்பத் உங்களுக்கு வேணும்னா என்ன நேசிங்கன்னா, நான் முதலில் உங்களுக்கு சொல்வது இதுதான். அந்த மஹப்பத் அது எல்லா இபாதத்துகளை விட உயர்ந்தது. அந்த நேசம், சஹாபிகள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முழு மதீனால எல்லா சஹாபிகளும் கொண்டாடின ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை சொன்ன உடனே அந்த ஹதீஸை நாங்கள் கொண்டாடின மாதிரி மகிழ்ச்சியாக அந்த ஹதீஸை எடுத்துட்டு போன மாதிரி உலகத்தில் எந்த ஹதீஸையும் நாங்கள் பெருசாக எடுத்துட்டு போகலை. அவ்வளோ பெரிய அளவு கொண்டு போனோம். என்ன ஹதீஸ்? அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவருடன் நாளை மறுமையில் இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இந்த ஹதீஸை நாங்கள் ஏன் இவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் கொண்டாடினோம்? எல்லா சஹாபிகளுடைய உள்ளங்களில், மனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத் பசுமையாக இருக்கும். நாங்கள் மஹப்பத்தால் பிணைக்கப்பட்ட கூட்டம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத் எங்கள் ஒவ்வொருவர்களுடைய உள்ளங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற முஹப்பத், அன்பு என்பது நம்முடைய ஈமான் சார்ந்தது, நம்முடைய கொள்கை சார்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எப்படி அன்பு வைக்கணுங்கிறத நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதே சஹாபிகளின் வழியாகத்தான். உலகத்தில் முதலில் அன்பு வைக்கிற பாடத்தினுடைய முதன்மையானவர்கள் சஹாபாக்கள், உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட நேசர்கள், ஒரு தலைவரை இவ்வளவு தூரம் நேசித்த ஒரு தொண்டர்களை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அளவு கடந்து நேசித்தார்கள். நான் முதலாக நான் உங்களுக்கு முன்னால் வைப்பது தான் அந்த முஹப்பத் ஒன்றே போதும் நம்மை கரை சேர்ப்பதற்கு. அந்த ஹதீஸ் அதைத்தான் தெளிவாக உணர்த்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபாக்கள் சொல்லுவார்கள், அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார், எங்கள்ல அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார். ஜில்தன் கவியன், அவருடைய திடகாத்திரமான தோல் உடையவர், இளைஞர். ஷாப்பன் கவியன், சஹாபிகள் சொல்லுவார்கள். அந்த அப்துல்லா வெகுளியானவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவர்கள் பழகுகிற பொழுது அவ்வளவு சாதாரணமாக பழகுவார். நாங்கள் கூட நினைப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இந்த அளவுக்கு பழகுகிறாரே, ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தினராக இருப்பாரோ என்று நாங்கள் சந்தேகப்படுகிற அளவுக்கு. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் அல்ல. அந்த அப்துல்லாஹுவோடு ரசூலுல்லாஹுக்கு இருக்கிற நெருக்கம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் அவர் கடைத்தெருவுக்கு செல்கிறார். கடைத்தெருவுக்கு போய் அப்படியே பார்த்தாரு. ஒரு விலை உயர்ந்த ஆடையை பார்க்கிறார். அந்த கடைக்காரரிடம் கேட்கிறார், விலை எவ்வளவு என்று கேட்கிறார். விலை, அந்த ஆடை அரசர்கள் அணிகிற ஆடை. இவர் மனசுல நினைக்கிறாரு, இந்த ஆடையை நாம் வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொடுத்து அதை அணிய சொன்னால் எவ்வளவு அழகாக இருக்கும்னு யோசிக்கிறார். அந்த இடத்துல போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு கடைசியாக அந்த ஆடையை வாங்குகிறார். அந்த ஆடையை வாங்கிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டின் கதவை தட்டினார்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டு கதவு திறந்தவுடன் இவரை பார்த்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைத்தார்கள், அவரோடு பேசினார்கள், முகம் மலர்ந்தார்கள், பல பேர் விஷயங்களை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் கேட்டாங்க. அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ், நான் பஜாருக்கு போனேன், கடைத்தெருவுக்கு போனேன், ஒரு கடையில் விலை உயர்ந்த ஆடையை பார்த்தேன். அந்த ஆடை அவ்வளவு அழகாக இருக்கிறது, அரசர்கள் எல்லாம் அணிகிற ஆடை, விலை உயர்ந்த ஆடை, அவர்கள் மட்டும்தான் அணிய வேண்டுமா? அந்த ஆடையை நீங்கள் அணிந்தால் எப்படி இருக்கும் என்று நான் கொஞ்சம் கற்பனை செய்தேன் யா ரசூலல்லாஹ். அந்த ஆடையை வாங்கிட்டு உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொல்லி அந்த ஆடையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, சரி, ஜும்மா குத்துபால நீங்கள் இந்த ஆடையை உடுத்துட்டு தான் நீங்கள் குத்துபா ஓதணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு வந்து மறுபடியும் இன்னொருத்தர் கதவை தட்டினார். கதவை திறந்தால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் உங்களுக்கு ஆடையை தந்தார். ஆமாம் தந்தார், அப்துல்லாங்கிறவர். காசை உங்கள்கிட்ட வாங்கிக்க சொன்னார் அப்படின்னார் அவர் கடைக்காரர். கடைக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் ஆடையை நான் ரசூலுல்லாவுக்கு தான் வாங்கி அன்பளிப்பு கொடுக்க போகிறேன், காசு வேணும்னா ரசூலுல்லாட்ட போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உங்கள்கிட்ட வாங்க சொல்லிக்கிட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாபியை கூப்பிட்டாங்க. நீங்கள் ஹதியான்னு தானே சொன்னீங்க? ஆமாம் யார சொல்லலாம், இப்போ நான் ஹதியான்னு தான் சொல்கிறேன் அப்படின்னாரு அவர். இப்போவும் ஹதியான்னு தான் சொல்கிறேன், காசு இல்லை எங்கிட்ட, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சில பேர்கள் இப்படியெல்லாம் சர்வசாதாரணமாக பழகுவார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வெகுளியான ஆட்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இப்படி பழகுவார்கள். சஹாபிகள் சொன்னார்கள், இப்படி கடனை வாங்கிட்டு கொண்டு வந்து அன்பளிப்புன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க, கடன்காரர் பின்னால் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வாங்குவாங்க. இப்படியும் சில பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியா, இது அன்பளிப்பான்னு கேட்டாங்க அவர்கிட்ட. ஆமாம் யார சொல்லலாம், அன்பளிப்பு தான். இந்த அன்பளிப்பு நான் கேள்விப்பட்டது இல்லையே, புதுசாக இருக்குது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரின்ட்டு அவர் போயிட்டாரு. காசையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. அது உள்ள முக்கியம், இவ்வளவு அந்யோன்யமாக பழகுகிற இந்த அப்துல்லாங்கிறவரை குறித்து சஹாபாக்கள் சொல்லுவார்கள், கான முதம்மினு ஹம்ரு, இவர் ஒரு கடுமையான குடிகாரர் என்று சொல்கிறார். இவர் பெரிய குடிகாரர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவ்வளவு நெருக்கமாக அந்யோன்யமாக பழகுவார். ஆனால் பல நேரங்களில் இவர் குடித்து விட்டார் என்று கொண்டு வரப்படுகிற பொழுது ஷரியத்தினுடைய சட்டப்படி அவருக்கு சவுக்கடி கொடுக்கப்படும், போயிடுவார். திரும்ப கொண்டு வரப்படுவார் கொஞ்ச நாளைக்கு பின்னால. மறுபடியும் இவர் மது குடித்து விட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை நிறைவேற்ற சொல்லுவாங்க, போயிடுவாரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 4 தடவை இவர் குடித்து விட்டார் என்பதற்காக வந்து நபிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு சவுக்கடியும் கொடுக்கப்பட்டு போகிற பொழுதே உமர் ரலியல்லாஹு அவரை பார்த்து கடுமையான வேகப்பட்டு வெறுத்து சொன்னார்கள், அல்லாஹும்மல் அன்ஹு மா அக்ஸர் மா யுதாபி, எத்தனை தடவை தான் மனுஷன் இந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறார், யா அல்லாஹ் இவரை சபித்து நாசமாக்குன்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இவரை நாசமாக்கு. இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உடனே எழுந்திருச்சு சொன்னாங்க, உமரே லா தல் அன்ஹு, லா தல் அன்ஹு, அவரை திட்டாதீர்கள், அவரை சபிக்காதீர்கள். ஃபைன்னஹு யுஹிப்புல்லாஹ் வ ரசூலஹு, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். குற்றவாளிதான், பாவிதான், மது பிரியர் தான், மது குடிப்பவர் தான், அவர் உள்ளத்திலேயும் என் மஹப்பத்தும் என் நேசமும் இருக்குமானால் என் மஹப்பத் இன்றில்லாவிட்டாலும் ஒரு நாள் அவரை சரியான வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும். என் மீது அவர் வைத்திருக்கிற அன்பு, நேசம், உலகத்தில் அந்த மஹப்பத்தால் உலகத்தில் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்து அது ஈமான் சார்ந்தது, நம்முடைய உரிமை சார்ந்தது, அல்லாஹ்வின் கட்டளை அது. அனைத்தையும் தாண்டி நேசிக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் விட மேலாக அந்த மஹப்பத் நம்மை சரியான வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும். பாவங்களில் இருந்து நம்மை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நம்மை பாதுகாத்து கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நேசித்தவரோடு மறுமையில் கொண்டு போய் சேர்த்து வைக்கும் என்பதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத். அதுதான் நான் சொன்னேன், அமல்களை எல்லாம் விட மேலானது மஹப்பத். முதல்ல அமல்களை விடலாம் மேலானது அன்பு, நேசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகைக்கு தாமதமாக வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகைக்கு தாமதமாக வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் முன்னால நின்னுட்டாங்க. தொழுகை கலாவாகிற நேரம்
நேரம் ஆயிடுச்சு, நின்னுட்டாங்க, தக்பீர் கட்டிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வராங்க. ரசூலுல்லாஹ் உள்ள வந்த உடனே எல்லா சஹாபிகளும் வழிவிடுகிறார்கள், எல்லா சஹாபிகளும் உணர்த்துகிறார்கள் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கங்கறத. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னுக்கு வர முயற்சிக்கிறார்கள், பின்னுக்கு வர முயற்சிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை முதுகை பிடித்து முன்னால் நிறுத்துகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னுக்கு வருகிறார்கள், மீண்டும் முன்னால் நிறுத்துகிறார்கள். இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. ஒருவேளை அபூபக்கர் ஒரு இஸ்லாமிய ஆஷிகுர் ரசூல் எழுத்தாளர் இப்படி எழுதுவார். அவர் சொல்லுவார், ஒருவேளை அபூபக்கர் ரலியல்லாஹு இப்படி நினைத்திருக்கலாமோ, முன்னால் கஅபா இருக்கிறது, கிப்லா இருக்கிறது, பின்னால் அந்த கிப்லாவுக்கே கஅபா இருக்கிறது என்று நினைத்திருக்கலாமோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்படுறதா? பின்னால வந்துட்டாங்க, ஒரு கட்டத்தில் பின்னால வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போய் தொழ வச்சு முடிச்சிட்டு, தொழுக முடிச்ச உடனே கேட்டாங்க, மா மனஅக அன் தஸ்புத இஸா அமர்துக். அபூபக்கரே, நான் உங்களை நிற்க சொன்ன பொழுது நிற்காமல் நீங்கள் வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். நல்ல யோசிங்க. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உத்தரவுன்னு ஒன்று இருக்குது, அம்ருன்னு ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் நிற்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னுக்கு வந்திருக்கிறாங்க. இங்கதான் நீங்க யோசிக்கணும். அம்ரா அதபா, உத்தரவா ஒழுக்கமா, உத்தரவா மஹப்பத்தா, உத்தரவா அனுமதா மரியாதையா என்ற ஒரு கட்டம் வருகிற பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அபூ குஹாஃபாவுடைய மகன் உங்களுக்கு முன்னால் நின்று தொலை வைக்கிற தகுதி இல்லை நாயகமே. நான் இங்கேதான் நம்ம யோசிக்கணும். எல்லா இபாதத்துகளை விட ஆக உயர்ந்தது மஹப்பத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற மஹப்பத், நேசம், கண்ணியம், மரியாதை, அதற்கு ஒரு சின்ன இழுக்கு வந்தாலும் அல்லாஹ் கடுமையான வார்த்தையை பிரயோகிப்பான். ஒரு கூட்டம் வந்து பனு தமீமுடைய வஃப்து, ஒரு கூட்டம் வந்து இஸ்லாம் ஆகிறதுக்கு வராங்க. எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் ஆன உடனே அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைவரை நியமிப்பாங்க, அமீரை நியமிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழக்கம். அப்படி பனு தமீமுடைய கூட்டம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கலிமா சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை யார அமீரா நியமிக்கலாம்னு ரெண்டு பேர்கிட்ட கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அபூபக்கரே உங்க அபிப்பிராயம் என்ன, இந்த பனு தமீம் கூட்டத்திற்கு யார் அமீரா நியமிக்கலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, கஅகா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அமீருக்கு பொருத்தமான ஆள் தலைவருக்கு அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், கஅகா சரி வர மாட்டாது, அக்ரா இப்னு ஹாபிஸ் அவர் சரி வருவாருங்க. மாரத்த இல்லா ஹிலாஃபா. அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே உமர் ரலியல்லாஹு பார்த்து பாஞ்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு மாற்றமா தான் நீங்க கருத்து சொல்றீங்கன்னுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு ஹிலாஃபா சொல்லணும், கருத்து சொல்லணும் எனக்கு நோக்கம் அல்ல, ஆனா அவர் அது பொருத்தமா இருப்பாருன்னு நான் சொன்னேன். இல்ல நீங்க ஹிலாஃபா தான் சொல்றீங்க. ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் அந்த பேச்சுவார்த்தை நபியினுடைய சபையில் அப்படியே கொஞ்சம் சப்தம் கூடுற பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், மூமின்களே லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. உங்க நபி இருக்கிறப்ப நபியினுடைய சபையில வச்சு இப்படி சத்தத்தை எல்லாம் கூட்டக்கூடாது. சப்தம் உயர்ந்துச்சுன்னா அன் தஹ்பத அமாலுக்கும், உங்க எல்லா அமலையும் அழிச்சிருவான்ட்டான் அல்லாஹ். யாரை பார்த்து சொன்னான்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு. அல்லாஹ் அக்பர். இந்த ரெண்டு பேர்களை விட நன்மை உலகத்தில் யாராவது செஞ்சிருக்க முடியுமா? அவ்வளவு நன்மையை செஞ்சு வச்சிருக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். அமல் உயர்ந்ததா மஹப்பத் உயர்ந்ததாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு முன்னால் கவனப்படுத்த விரும்புகிறேன். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த பொழுது வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நட்சத்திரங்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? இந்த எண்ணிக்கையின் அளவுக்கு நன்மைகள் செய்தவர்கள் யாராவது இருப்பார்களா உங்கள் சஹாபிகள்லன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இல்லை, என் தோழர்களில் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு இருக்கிறாரே அப்படின்ட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது அவங்களுடைய வாப்பாவை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அவங்களுடைய வாப்பாவை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன் உமர் இருக்கிறாரே அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்ப கேட்டாங்க, அப்படியானால் அபூபக்கரை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. படுத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு உட்கார்ந்து சொன்னாங்க, ஆயிஷா, உன்னிடம் நான் சொல்லவில்லையா, என் தோழர்களில் யாரையும் நீ அபூபக்கருடன் ஒப்பிடவே கூடாதுன்னு சொல்லலையா? நான் சொல்ல, அபூபக்கருடைய இடத்தை நீங்க எப்ப வேணாலும் போய் நீங்க சபையில நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன அமல் செஞ்சீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல எழுந்திருக்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு.
ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, இன்னைக்கு யாராவது நீங்கள் நோன்பு வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எழுந்திரிச்சு, நான் வச்சிருக்கிறேன். மன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்னைக்கு யாராவது மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எழுந்திரிச்சாங்க. மன் ஆத மின்குமுல் மரியமா, இன்னைக்கு யாராவது நோயாளி நலம் விசாரிச்சீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு. இன்னைக்கு யாராவது ஜனாசால கலந்துக்கிட்டீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு. இவ்வளவு அமல்கள் செஞ்சிருக்கிற சஹாபிகள் 2 பேரை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்க இவ்வளவு அமல் செஞ்சிருந்தாலும் நபியினுடைய சபையில நீங்க அவமரியாதையாக நடந்தால் எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், உங்க அமலை பூரா அழிச்சிருவன்ட்டாங்க. மஹப்பத், அலுமத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற இந்த அன்பு அது கரை சேர்க்கும். நிச்சயமாக பாவத்திலிருந்து நம்முடைய கரையையும் நம்மை விட்டு சுத்தப்படுத்தும். அது மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் எல்லா இபாதத்துகளை விட ஆக உயர்ந்தது. தப்பு செய்கிறாரு, பாவியா இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என் மீது கொண்டிருக்கிற அந்த மஹப்பத், நான் கேட்கிறேன், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒருவேளை தொழுகை தொழுவது கிடையாது, நோன்பு ஃபர்லான நோன்பு வச்சது கிடையாது, ஜகாத் கொடுத்தது கிடையாது, ஹஜ் செய்தது கிடையாது, எந்த ஃபர்லான நாம நினைக்கிற எந்த இபாதத்தும் செய்தது கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொல்லி விடுற அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். எதை வைத்து? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இபாதத்துகளை எல்லாம் தாண்டிய ஒரு பெரிய வணக்கம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட்ட இருந்துச்சு. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வருஷம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். அவங்களுடைய சக்கராத்து நேரம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சக்கராத்து நேரம், சக்கராத்தில் படுத்திருக்கிற பொழுது கடுமையான காய்ச்சலும் ஜுரமும் அப்படியே அவர்களை நடுங்க வைக்கிறது. பக்கத்தில் இருந்த 6 வயது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமாட்ட சொன்னாங்களாம், ஃபாத்திமா எனக்கு போர்த்துவதற்கு ஒரு போர்வை உண்டு, உன் தந்தையிடம் போய் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். 6 வயது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாட்ட போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய், அம்மாவுக்கு சக்கராத்தில் கடுமையாக காய்ச்சல், குளிர் நடுங்குகிறது, நடுக்கமாக இருக்கிறது, போர்த்துவதற்கு போர்வை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்ணீர் வடித்தார்கள். சொன்னார்கள், இந்த தீனுக்காக கொட்டி கொடுத்த ஹதீஜா சக்கராத்தில் போர்த்துவதற்கு ஒரு போர்வை கூட இல்லையா? என்னிடத்திலேயுமே கொடுப்பதற்கு மகளே ஒன்றும் இல்லையேன்னா, எங்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே மகளே என்று சொல்லி தாங்கள் கட்டிருந்த தலப்பாகை அவிழ்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவிடம் கொடுத்து சொன்னார்களாம், ஃபாத்திமா இதை கொண்டு போய் உன் தாய்க்கு நீ போர்த்தி விடு என்று சொன்ன பொழுது 6 வயது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து தன்னுடைய தாய்க்கு அதை போர்த்தி விடுகிற பொழுது போர்த்தியும் கூட அந்த குளிர் நடுக்கம் நிற்கவில்லை. இப்பொழுது ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மகளிடம் சொன்னார்களாம், மகளே எனக்கு ஒரு உதவி செய்வியா? நான் எழுந்திருத்து நிற்க வேண்டும், என்னை எழுந்து நிற்க வைப்பாயா என்று கேட்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவையோ விருப்பமோ என்னிடம் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். இந்த நிலையிலும் நீங்கள் எழுந்திருக்க ஏன் முயற்சி செய்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, இல்லை மகளே, என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்காஹ் செய்த நாளிலிருந்து என் வீட்டிற்கு அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்து வரவேற்றதில்லை என்று சொன்னார்களாம். அவர்கள் வீட்டிற்கு வருகிற பொழுது நான் உட்கார்ந்தே வரவேற்றதில்லை, நின்று வாசலில் நின்று அவர்களை வரவேற்பேன். இதோ 40 அடி தூரத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்பதை, அவர்கள் கஸ்தூரி வாசனையை நான் உணர்கிறேன், நான் எழுந்திருக்க வேண்டும் மகளே என்று சொல்லி ஒரு கரத்தை தன் மகளின் தோல் புஜத்திலும் மறு கரத்தை சோற்றிலேயும் வைத்து எழுந்திருத்து நிற்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்து சொன்னார்கள் தன் மனைவியிடம், ஹதீஜா இந்த நிலையிலும் நீ எழுந்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். இந்த நிலையிலும் நீ எழுந்திருக்க வேண்டுமா என்று சொல்லி தன் மனைவியை மடியிலே படுக்க வைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியிடம் கேட்ட ஒரு கேள்வி இதுதான். ஹதீஜா, 25 ஆண்டு காலங்கள் நாம் வாழ்ந்திருக்கிறோம், ஒரு தடவை கூட உன்னுடைய தேவை விருப்பம் என்று இதுவரை நீ உன்னிடத்தில் ஒன்றுமே கேட்டதில்லை, உனக்குன்னு ஆசைன்னு நீ ஒன்றுமே கேட்டதில்லை. எனவே உனக்குன்னு ஏதாவது ஆசை இருந்தால் சொல், நான் இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது,
இதுவரை உதடுகள் திறக்காத ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய உதடுகள் முதலாக திறந்தது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு என்று ஒரு 3 ஆசை இருக்கிறது, நிறைவேற்றி கொடுப்பீர்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறேன். என் முதல் ஆசை, என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். சக்கராத்திலே அவர்கள் திறக்கிற நாவு இதற்காகத்தான் திறந்தது, என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். 2வது, உங்கள் ஆடையில் என்னை கஃன் செய்ய வேண்டும். 3வது, என் மகள் ஃபாத்திமா, என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நான் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி நிக்காஹ் செய்து கொடுத்துட்டேன். என் பிள்ளை ஃபாத்திமாவை மட்டும் நான் வளர்க்கிற நசீப் எனக்கு கிடைக்கல. என் பிள்ளைக்கு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக நீங்கள் வளர்த்து கொடுக்கணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹினுடைய கரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கரம் வைத்து ஒப்பு கொடுக்கிறார். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்தில் இத்துணை பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அல்லாஹுவே சலாம் சொல்லி விடுகிற அளவுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை பிடித்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் இபாதத்துகளை மையமாக வைத்தல்ல இந்த உம்மத்து விளங்க வேண்டும். இபாதத்துகளை தாண்டியது நபியின் மீது அவர்கள் கொண்டிருந்த முஹப்பத்து, அன்பு, நேசம். அந்த நேசத்தால், நேச பிணைப்பால் பெண் சமூகத்தினுடைய மிக உயர்ந்த இடத்தை ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உம்மத் கவனப்படுத்தப்பட வேண்டிய தருணம் இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற முஹப்பத்து, அன்பு, நேசம் இதுவெல்லாம் நம்மை வழிநடத்தும். ஈமான் சார்ந்தது, நம்முடைய அகீதா கொள்கை சார்ந்தது. நாளை மறுமையில் ரசூலோடு நம்மை சேர்த்து வைப்பதற்கான வழியும் வழித்தடமும் அதுதான் என்பதை தாண்டி நாம் யோசிக்க வேண்டும். அந்த அன்பு, அந்த முஹப்பத் நம்முடைய மானசீகமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் நமக்குமான உறவுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அவர்களுடைய உயிரை விட முஃமின்களுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப வேண்டப்பட்டவர்கள், நெருக்கமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் நமக்குமான உறவுகள் குறித்து சஹாபிகள் சொல்லுவார்கள். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, கைஃப ஹுப்புக்கும் லிரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உங்க முஹப்பத் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தையை கேட்கிறப்ப சும்மா நாவுல இருந்து வந்த வார்த்தை இல்லை, எங்களுடைய பொருள், உயிர் எல்லாத்தையும் விட நாங்கள் ரசூலை நேசிப்போம். தூக்கு மேடையில் நிறுத்தி ஒரு சஹாபியிடம் கேட்டார்கள், இப்பொழுது தூக்கு மேடையில் இருந்து உங்களை கீழே இறக்குகிறோம், ஆனால் ஒன்று மட்டும்தான், நீங்க நிற்கிற இடத்துல உங்கள் முஹம்மது நபி நிற்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க முஹம்மது நிற்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம், கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம், உன் மனசுல நினைச்சிட்டு நீ கீழே இறங்கிருன்னு சொன்னாங்க. சஹாபி சொன்னாங்க, நான் என் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கும்போது எங்க உயிரிலும் மேலான கண்மணியினுடைய காலில் ஒரு முள் குத்துறதை கூட எங்களால் சகிக்க முடியாது. சஹாபிகள் வச்சிருந்த முஹப்பத், என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள், என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேசம் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா அந்த நேசத்திற்கான சோதனைகள் வருகிற பொழுதுதான் தெரியும். சஹாபிகள் ஒரு கட்டம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும், ஊழல்கள் வரும், சில சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ப்பாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஆயிஷா நாய்க்கும் மத்தியில் கொஞ்சம் விவாதங்கள், பேச்சுவார்த்தை முத்துது. எப்போவுமே 3வது ஆளை வச்சு ரசூலுல்லாஹ் பேசுறது கிடையாது, ஆனால் இப்போ நிர்பந்தம், பேசணுங்கிற கட்டாயம் வந்துருச்சு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷா 3வது ஆளை வச்சு தான் பேசணும்னு ஒரு கட்டாயம், பேசுவோம், பேசி முடிவெடுப்போம். அந்த 3வது ஆள் யாராக இருக்கலாம்? உமர் கூப்பிடட்டுமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் கூப்பிடட்டுமா? ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய கணவன் மனைவியாக நீங்க இந்த பிரச்சனையை நீங்க அணுகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி அணுகுனாங்கிறத பார்க்கணும். உமர் கூப்பிடட்டுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யாரை வேணாலும் கூப்பிடுங்க, உமர் வேண்டாம்னா. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, அப்படியானால் ஆயிஷா நீங்க விருப்பப்படுறீங்களா, உங்க வாப்பா அபூபக்கரை கூப்பிடட்டுமான்னு கேட்டாங்க. என்ன வாப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கலாம், அதனால தான் நான் உமர்ன்னு சொன்னேன்னாங்க. உங்க வாப்பாவை கூப்பிடட்டுமா? தாராளமா எங்க வாப்பாவை கூப்பிடுங்க, பேசுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள். யார் குடும்பத்தினுடைய பஞ்சாயத்து பேசுறதுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தை பேசுறதுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம், நடுவராக அபூபக்கர் ரலியல்லாஹு. இப்பவும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட்ட போய் கேட்டாங்க, ஆயிஷா பிரச்சனையை முதல்ல நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்களே சொல்லுங்க, ஆனால் உண்மையைத்தான் சொல்லணும் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நீங்களே சொல்லுங்க, உண்மையைத்தான் சொல்லணும். இந்த வார்த்தையை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தாங்குவாங்களா? கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி ஒரு அறை இதுவரைக்கும் வாழ்நாளிலே வாங்கியிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே தங்களுடைய மகளுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். அப்படியே பொறி கலங்கின மாதிரி ஆகி ரசூலுல்லாஹ்வுக்கு முதுகுக்கு பின்னால் வந்து அப்படியே நடுங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் வாப்பா இப்படியும் அடிப்பாரோ? ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசின அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாராக இருந்தாலும் அப்போதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாங்க, நபி மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எவ்வளோ பெரிய அன்பு வச்சிருந்தாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் வந்து ஆயிஷா நாயை ஒட்டி பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இருக்கிற பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கிட்டீங்க. உங்களை இந்த நடுவர் பணம் பண்ண கூப்பிடலை, நீங்கள் போங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் போங்க, என் குடும்பத்தை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிட்டு அவங்க வாப்பா போயிட்டாங்க, ஒன்றும் கவலைப்படாத, சரியாயிட்டுன்னு குடும்பத்தை அப்படியே மறுபடியும் சமாதானத்துக்கு கொண்டு வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் சண்டையில் சேர்த்தீங்க, சமாதானத்திலே என்ன சேர்த்துக்கங்களேன் அப்படின்னாங்க. எனக்கு உங்கள் 2 பேரை விட்ட வேற யாரும் இல்லை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வராங்க. இங்கே யோசிக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு வெறும் வாய் வார்த்தையில் சொன்னதல்ல, என் பிள்ளையை விட, என் குடும்பத்தை விட, நான் அனைத்தையும் விட நான் அல்லாஹ்வின் ரசூலை நேசிக்கிறேன், மஹப்பத் உண்டு வாய் வார்த்தையில் சொன்னது கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு சோதனையை கொடுத்தால் அதை நிச்சயமாக நிரூபித்து காட்டுவார்கள் சஹாபிகள். அந்த மஹப்பத், அந்த நேசத்திற்காக எந்த விலையும் கொடுக்க தயாராக இருந்தார்கள், எந்த இடத்திற்கும் செல்லுவார்கள் என்கின்ற அளவுக்கு உச்ச கட்டம் அது. ஒரு கட்டம் உமர் ரலியல்லாஹுக்கு அவங்க மனைவிக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. பேச்சுவார்த்தை முத்துச்சு, கடுமையான வார்த்தை. இவங்க இப்படி செய்யறதா சரியா இருக்கு உமர் ரலியல்லாஹு சொல்ல, அவங்க எதிர்த்து பேச. உமர் ரலியல்லாஹுக்கு எப்பவுமே எதிர்த்து பேச முடியாது. அது வரைக்கும் எதிர்த்து பேசின உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னக்கே நீ எதிர்த்து கருத்து சொல்றியான்னு கேட்டாங்க மனைவிட்ட. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தப்பிக்கிறதுக்கு, இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு உங்க மக ஹப்ஸா அவங்க ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கருத்து சொல்லி இருக்கிறாங்க, அது தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க. என் மக ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கருத்து சொன்னால, என்ன கருத்து சொன்னா? இல்லை நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் கேளுங்க தெரியும் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமாக திருப்பி விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கோபம் போற மக பக்கம் திருப்பிட்டு அப்படியே ஹப்ஸாட்ட வந்தாங்க. நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிர்த்து கருத்தெல்லாம் சொல்லுவியான்னு கேட்டாங்க. அந்த அம்மா பார்த்துச்சு, நம்ம பக்கம் யார் திருப்பி விட்டான்னு தெரியலையே உமர் ரலியல்லாஹு. நான் மட்டும் இல்லை, எல்லா மனைவிமார்களும் கருத்து சொன்னாங்கன்னு அவங்க எல்லார் பக்கம் திருப்பி விட. அப்போதான் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெரிய போராட்டம். என்னன்னா, எங்களுக்கு செலவுக்கு அதிகமாக கொடுங்க, எங்களுக்கும் மற்றவங்க மாதிரி வசதியை செஞ்சு கொடுங்க. இப்படியெல்லாம் செஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு நான் பேச மாட்டேன்னு 1 மாதம் போய் பள்ளிவாசலில் உட்காந்துட்டாங்க. 1 மாதம் இப்போ ஊர் பூரா என்ன ஆகி போயிடுச்சுன்னா, மனைவிமார்களை தலாக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு முனாஃபிக்கீன்கள் அப்படியே செய்தியை பரப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாதம் போய் பள்ளிவாசலில் உட்காந்துட்டாங்க. மனைவிமார்கள் பூரா செலவுக்கு அதிகமாக காசு கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கணும் போய் உட்காந்துட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில தான் இது நடந்திருக்கு. இவங்க வந்து மனைவிமார்களை பூரா போய் பார்த்து, நீங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கருத்து சொன்னீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. உடனே மனைவிமார்கள் சொன்னாங்க, அது எங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹுவால் பொறுக்க முடியலை. நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இருக்கிறப்போ வாசலில் உமர் வந்திருக்குன்னு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்கள், சந்திக்கணும் சொல்லுங்கள். உடனே போய் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. திரும்ப வந்தாங்க, நான் சொல்லிட்டேன், ஆனால் உங்களுக்கு அனுமதி கிடைக்கல, ரசூல் எந்த பதிலும் சொல்லலை. வாசலில் உட்காந்துட்டாங்க. ரொம்ப நேரம் கழித்து மறுபடியும் பிலால், இன்னொரு தடவை போய் கேளுங்களேன், உமர் வந்திருக்க உங்களோட பேசணும்னு சொல்லி கேளுங்களேன். போய் பிலால் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து பதில் வரல. 3 தடவை இப்படி நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹுட்ட வந்து பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி அனுமதி தரலன்னு. உடனே பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருவேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நினைத்திருக்கலாம், என் மகள் ஹப்ஸாவுக்காக நான் பரிந்துரை பேச வந்திருக்கிறேன் என்று நினைத்திருக்கலாம். சொல்லுங்கள் ரசூலிடம் உத்தரவு போடட்டும், என் மகள் தலையுடன் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து உட்கார்றான். உமர் ரலியல்லாஹு, எனக்கு என் மகள் முக்கியம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போடட்டும், நான் அனைத்தையும் விட நான் அல்லாஹ்வின் ரசூலின் மீது நான் கொண்டிருக்கிற மஹப்பத்தை இங்கே நிரூபிக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாப்பா வயசான காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடிச்சு இஸ்லாம் ஆன பொழுது ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அபூபக்கரை அழுகிறீங்க, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க.
அவங்க சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், என் தந்தை அபூ குஹாஃபாவுடைய கரம் இருக்கிற இடத்தில் உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபினுடைய கரம் இருந்தால் நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த இடத்துல அப்பவும் கூட சஹாபிகள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் தங்களுடைய உயிரிலும் மேலான நேசம் கொண்டவர்களாக தங்களுடைய வாழ்நாளில் எவ்வளவு பெரிய நிர்பந்தங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தருணம், அது எந்த நிலையிலும் அவர்கள் அதை தாண்டி அதை செய்வார்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா இருந்தாங்க. 2 சஹாபிகள் போய் கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் ரொம்ப கவலையா இருக்கிறீங்க? ஜுபைர் ரலியல்லாஹு மிக்தாத் ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு மிக்தாத் ரலியல்லாஹு 2 பேர் போய் கேட்குறாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் கவலையா இருக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருந்தால் சஹாபிகள் அவங்களுடைய உடனே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எவ்வளவு தூரத்துக்கு மாறும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையா இருந்தப்போ ஒருத்தர் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்லை இந்த யமாமா நாட்டினுடைய அரசர் சுமாமா இஸ்லாத்துக்கு எதிராக ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை, அதை நினைச்சு கவலைப்படன்னு சொன்ன உடனே அடுத்த வக்து பார்த்தா அவரை கொண்டு வந்து பள்ளிவாசலில் கட்டி போட்டுட்டாங்க சஹாபாக்கள். ஒரு நாட்டினுடைய அரசர் இஸ்லாத்துக்கு எதிராக அந்த மாதிரி பண்றாரு, எனக்கு வருத்தமா இருக்குதுன்னு சொன்ன உடனே அவரை போய் பிடிச்சிட்டு வந்து பள்ளிவாசலில் கட்டி போடுறாங்க சஹாபிகள். சஹாபிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உண்டான அவர்கள் கொண்டிருக்கிற மஹப்பத், ரசூலினுடைய முகம் வாடினால் அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே சுருங்கி போகும். போய் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, என் தோழர் ஹுபைப், அவர்களை தூக்கில் போட்டு 40 நாள் ஆகுது. தூக்கில் போட்டு 40 நாள் ஆகுது. அந்த உடலை கூட இன்னும் தூக்கில் இருந்து கீழே இறக்கலை. என்னுடைய தாய், என்னுடைய அழைப்பாளர் ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கில் போட்டுட்டு அதே இடத்துல சொன்னாங்களாம் காஃபிர்கள், இவருடைய உடல் தூக்கிலேயே தொங்கட்டும், இனி யாராவது இஸ்லாத்து தாவா செய்யறன்னு வந்தா அவங்க இதை பார்த்து திருந்தட்டும் சொல்லிட்டு ஹுபைப் ரலியல்லாஹுடைய உடலை 40 நாட்களாக தூக்கில் தொங்க விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினைச்சு அழுதாங்க. 40 நாளை சரியா சாப்பிட்றதில்லை, தூங்குறதில்லை, யாரோடையும் பேசுறதில்லை. சஹாபர்கள் போய் கேட்டப்போ சொன்னாங்க, என் ஹுபைபுனுடைய உடல் அங்கே தொங்குதே, ஐயுக்கும் என்சிலு ஹுபைப் மின் ஹஷ்பத்தி, ஹுபைபை தூக்கு மேடையிலிருந்து யார் இறக்குவார்கள் என்று சொன்ன பொழுது அந்த 2 சஹாபிகளும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் உயிரை பணைய வைத்தாவது ஹுபைபுனுடைய உடலை நாங்கள் கொண்டு வரோம் யா ரசூலல்லாஹ். ஜுபைர் ரலியல்லாஹு மிக்தாத் ரலியல்லாஹு 2 சஹாபிகளும் இரவு நேரத்திலே செல்கிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடையில் அவர்களுடைய உடல், ஜுபைர் ரலியல்லாஹு மிக்தாத் ரலியல்லாஹுட்ட சொன்னாங்க, நான் போய் ஹுபைபுனுடைய உடலை நான் தூக்கு மேடையிலிருந்து இறக்க முயற்சி பண்ணுறேன், ஒருவேளை எதிரிகள் சுற்றி இருக்கிற இந்த இடத்தில் எனக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னை பற்றி செய்தி சொல்கிறதுக்கு நீங்கள் ஹயாத்தாக இருக்கணும், என்னை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு மிக்தாத் ரலியல்லாஹு அங்கே நிற்க வச்சுட்டு இவர் மட்டும் வரார் ஜுபைர் ரலியல்லாஹு. இருட்டில், கடுமையான இருட்டு, அவர் சொல்கிறார், மின்னல் வெளிச்சத்தில் நான் வேக வேகமாக அந்த இடத்தில் வந்து தூக்கு மேடையை அடைந்தேன். சுற்றிலும் காஃபிர்கள் இருக்கிறார்கள். கடுமையான இரவு நேரத்தில் இருட்டில் தூக்கு மேடையில் ஏறி ஹுபைபை நெருக்கி கொண்டிருந்த தூக்கு கயிறை அதிலிருந்து நான் கலட்டி என் தோல் புஜத்தில் ஹுபைபை போட்ட பொழுது எனக்கு ஈமான் அதிகமானது என்று சொல்கிறார். அவர்களுடைய உடலினுடைய சூடு இன்னும் அடங்கவில்லை. ஹுபைப் ரலியல்லாஹுனுடைய உடலின் சூடு அடங்கவில்லை என்பது மாத்திரமல்ல, அந்த உடலிலிருந்து இன்னும் ரத்தம் சொட்டி கொண்டிருந்ததுங்கிறாங்க. வலா தஹ்ஸபன்ன அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள் என்று ஒரு இடத்தில் சொல்லாதீர்கள் என்று மறு இடத்திலேயும் அல்லாஹ் சொல்கிறார். மூத்தானவர்களை, கொலை செய்யப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இப்படி நினைச்சிடாதீங்க. நான் ஹுபைபினுடைய உடலை எடுத்துக்கொண்டு படியிலிருந்து கீழே இறங்கிய பொழுது காஃபிர்கள் சுற்றி வளைத்து விட்டார்கள். காஃபிர்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து என்னை பாய்ந்து அந்த இருட்டிலே வருகிற பொழுது நான் மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை, ஹுபைபினுடைய உடல் இனி அவர்கள் கரத்துக்கு கிடைக்கக்கூடாது என்று அந்த உடலை எங்கோ தூக்கி வீசினேன். தூக்கி வீசிட்டு நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், உங்கள் ஆசையை நிறைவேற்றணும்னு ரொம்ப ஆசை யா ரசூலல்லாஹ், ஆனாலும்
எங்களால் அதை செய்ய முடியலை, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்கன்னு கேட்குறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் அப்படியே முகம் மலர்ந்து இருந்துச்சு. சிரித்தவர்களாக சொன்னார்கள், உங்களுக்கு தந்த வேலையை நீங்கள் செய்து விட்டீர்கள். ஐயுக்கும் என்சில ஹுபைப், நான் ஹுபைபினுடைய உடலை தூக்கு மேடையிலிருந்து யார் இறக்குவீர்கள் என்று தான் கேட்டேன். நீங்கள் இறக்கிட்டீங்க ஜுபைரே. அந்த உடலை நீங்கள் தூக்கிய வீசிய பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? பூமி பிளந்தது, ஹுபைபை விழுங்கியதுன்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுபைபை யாருமே தஃபன் செய்யவில்லை, பூமியே தஃபன் செய்தது. அல்லாஹ்வுடைய ஷுஹதாக்களை பூமி தஃபன் செய்கிறது. மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள், மலக்குமார்கள் சுமந்து சென்ற வரலாறுகள் எல்லாம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து நேசத்திற்காக எந்த இடத்தையும் போய் தொடுவார்கள், எவ்வளவு ஆபத்தான இடத்தையும் போய் தொடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் வாடினால் அவர்கள் வாடுவார்கள். உலகத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. ஹுதைபியா உடன்படிக்கையில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வராங்க. வந்து உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி, மக்காவுடைய பெரிய தலைவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நின்று பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாடி அப்படியே பிடிச்சிட்டே பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அது அரபிகளுடைய பழக்கம். அது தாடி அப்படியே தொட்டுக்கிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாடியை தொட்டுட்டே அந்த தலைவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். முதல் தடவை தாடியை தொட்டவொன்னே பக்கத்தில் அப்படியே முகமுடியெல்லாம் அணிஞ்சு ஒருத்தர் நிற்கிற, கவசம்லாம் அணிஞ்சு, அவர் அப்படியே கையால் அப்படி தடுத்தார். அந்த சஹாபி கையால் தடுத்தார். இவர் மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறவர் பேச்சுவாக்கில் மறுபடியும் தாடிக்கு பக்கத்தில் கையை கொண்டு போனார். கையில் வச்சிருந்த வாளை வச்சு அப்படியே கை கிட்ட வச்சார். அந்த சஹாபி இன்னொரு தடவை உன் கை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உன் கூட்டத்தில் ஒரு கை இல்லாமல் தான் நீ போவ அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாடியில கூட கை வைக்க விட மாட்டாங்க சஹாபிகள். அவர் சொன்னார், இவ்வளவு நேசமாவா இருக்கிறாங்க, இவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க. அவர் யார் தெரியுமா? உங்க கூட பிறந்த சகோதரர் தான் அப்படின்னாங்க. பக்கத்தில் நிற்கிறவர் யாரு? உங்க கூட பிறந்த சகோதரர். சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத், அன்பு, நேசம். உஹது போர்க்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மை யன்துர் மா ஃபஅல ஸஅத் இப்னு ரபீ, ஸஅத் இப்னு ரபீ என் தோழருக்கு என்ன ஆச்சுன்னு யாராவது பார்த்துட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படியே தேடுனாங்க, அவர் உயிரோடு இருக்கிறாரா, மூத்தாயிட்டாரா, அப்படியே தேடுகிற பொழுது பார்த்தா ஸஅத் இப்னு ரபீ சக்கராத்தில் இருக்கிறாங்க. உடனே போய் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க என்று சொன்னவுடன் ஸஅத் இப்னு ரபீ சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சலாம் சொல்லுங்க, ஸஅத் மௌத்தாகி விடுவார், ஷுஹதாக்கல்ல கட்டுப்பட்டவர் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் சமுதாயத்திற்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுது உங்கள் நபியின் மீது ஒரு சின்ன தூசி படிந்தாலும் நீங்கள் அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியாதுன்னு அன்சாரிகள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. வஃபாத்தாகிற நேரத்தில் கூட தன்னுடைய உம்மத்திற்கு, தன் சமுதாயத்திற்கு, தன்னுடைய கூட்டத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கிற, சஹாபிகள் நபியின் மீது கொண்டிருக்கிற மஹப்பத்தும் நேசமும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த உம்மத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒரு 4 கடமைகள் உண்டு. ரசூலுல்லாஹ் மேலே நமக்கு இருக்கிற ஹக்க என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நமக்கு இருக்கிற ஹக்கு 4 ஹக்குகள் இருக்குது. ஒன்று மஹப்பத்துர் ரசூல், முதல் விஷயமே அதுதான், மஹப்பத்துர் ரசூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறது. ரெண்டாவது அலுமத்துர் ரசூல், அலுமத்துர் ரசூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணியப்படுத்துறது. மூணாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திபாஉர் ரசூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுறது. நாலாவது ஒன்று இருக்குது, மஅரிஃபத்துர் ரசூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத முதல்ல விளங்குறது. மஅரிஃபத்துர் ரசூல், மஹப்பத்துர் ரசூல், அலுமத்துர் ரசூல், இத்திபாஉர் ரசூல். இந்த 4 கடமைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு இருக்கிற கடமைகள்ங்கிறதை இந்த சமுதாயம் விளங்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே அந்த கடமைகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சாதான் ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத் வரும். மஹப்பத் வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கண்ணியம் வரும். ரசூல் மேல கண்ணியம் வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இத்திபா, நபியை பின்பற்றணும், இதாஅத் ரசூல்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றணுங்கிற உணர்வு வரும். இந்த 4ம் ஒரு கடமை இன்னொரு கடமையோடு பின்னி பிணைந்தது என்பதை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பின்னால் வசதி வாய்ப்புகள் அதிகமான பொழுது, பின்னால் சஹாபிகளுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படிப்பட்ட வசதி அல்லாஹ் தஆலா கொடுத்த பொழுது ஹுனைன் போர்க்களம் முடிஞ்சு போர்க்களத்தினுடைய பொருட்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைப்பதற்காக வருகிறார்கள். நிறைய ஒட்டகங்கள், ஆடுகள், விலைமதிக்க முடியாத தங்கம், வெள்ளி போன்ற நிறைய பொருட்கள் இருக்கிற பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பங்கு வைக்க வந்தாங்க. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஹுது மிஅத்தம் மினல் இபில், ஹுது மிஅத்தம் மினல் பகர், நீங்கள் ஒரு 100 ஆடு எடுத்துக்கங்க, நீங்கள் 100 ஒட்டகத்தை எடுத்துக்கங்க, நீங்கள் தங்க காசு எடுத்துக்கங்க, இப்படி எல்லாம் கொடுத்தார்கள். எல்லோருக்கும் கொடுத்து முடித்ததற்கு பின்னால் மதீனாவினுடைய அன்சாரிகள் பார்க்கிறார்கள், எல்லா பொருட்களும் மக்காவாசிகளுக்கே முழுமையாக பங்கு வைக்கப்பட்டு விட்டது. மதீனாவினுடைய அன்சாரிகளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. உடனே மதீனாவினுடைய அன்சாரிகள் சில பேர்கள் இப்படி சொன்னார்களாம், யக்ஃபிருல்லா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் மன்னிக்கட்டும். நாம தான் இந்த தீனுக்காக நிறைய பாடுபட்டிருக்கிறோம், ஆனால் அவருடைய ஊருக்காரங்களுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் மறுபுறத்தில் இப்படிப்பட்ட விமர்சனங்களையும் வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இதை கேள்விப்பட்டவுடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே சொன்னாங்க, இஜ்மாஉலி அல் அன்சார், அன்சாரிகளை நான் சந்திக்க வேண்டும், அன்சாரிகளை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுங்கன்னாங்க. எல்லா அன்சாரிகளையும் ஒரு கூடாரத்திற்குள் ஒன்று கூட்டிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அன்சாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவகைருக்கும், அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கிறீங்களா, மற்றவங்க இருக்கிறீங்களா கேட்டாங்க. அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கிறோம் சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். அலம் ஆத்திக்கும் அந்தும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹு பி, நான் இந்த மதீனாவுக்கு வருகிற பொழுது நீங்கள் எல்லாம் ஈமான் வழிகேட்டில் இருந்தீங்க, ஈமான் இல்லாமல். அல்லாஹ் என்ன காரணமாக வச்சு உங்களுக்கு ஹிதாயத்தை தந்தா, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அலம் ஆத்திக்கும் அந்தும் ஆலத்தன் ஃபஅக்னாக்குமுல்லாஹு பி, நான் மதீனாவுக்கு வருகிற பொழுது நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை எல்லாம் இன்னைக்கு செல்வந்தர்களாக ஆக்கியிருக்கிறான், ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அலம் ஆத்திக்கும் அந்தும் முத்தஃபர்ரிகீன், நான் மதீனாவுக்கு வருகிற பொழுது நீங்கள் எல்லாம் துண்டு துண்டாக பிளவுபட்டு கிடந்தீர்கள், ஃபஜமாக்குமுல்லாஹு பி, அல்லாஹ் என்ன காரணமாக வச்சு உங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தினான், இதை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன காரணமாக வச்சு ஈமான தந்தான், பொருளாதாரத்தை தந்தான், ஒற்றுமையை தந்தான், இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சஹாபிகள் அப்படியே அழுதார்கள், அன்சாரிகள் அழுதார்கள், பதில் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு திரும்ப கேட்டாங்க, ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், நீங்கள் மட்டும் என்ன துரத்தப்பட்டவர்களாக வந்தீர்கள் எங்களிடம், நாங்கள் வீடுகளை தந்தோம் சொல்கிறீர்களா? நீங்கள் குடும்பம் இல்லாமல் வந்தீர்கள், நாங்கள் குடும்பம் தந்தோம் என்று நீங்கள் சொல்லலாம், சொல்கிறீர்களா? நீங்கள் வியாபாரம் இல்லாமல் வந்தீர்கள், நாங்கள் வியாபாரத்தை விவசாயத்தையும் தந்தோம் என்று நீங்கள் சொல்லலாம், சொல்கிறீர்களா? நான் செஞ்சதை மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா, நீங்களும் எனக்கு செஞ்சிருக்கிறீங்க இல்லையா? லவ் குல்தும், நீங்கள் ஒருவேளை அப்படி சொன்னீங்கன்னா நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன், உண்மைதான், நீங்கள் எனக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவர்களெல்லாம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்களெல்லாம் பொன்னையும் பொருளையும் கொண்டு செல்கிறீர்கள், நீங்கள் உங்கள் ரசூலினுடைய மஹப்பத்தை அல்லவா கொண்டு போறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்பமான துன்யாவுக்கு முன்னால என் மஹப்பத்தை நீங்கள் இப்படி எடை போட்டுட்டீங்களன்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகள் உடனே அழுதார்கள், யார் ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுக்கா மன்னிச்சுக்கங்க, சில இளைஞர்கள் அப்படி பேசிட்டாங்க நாயகமே, சில இளைஞர்கள் அப்படி பேசிட்டாங்க, துன்யாவை விட என் மஹப்பத்து உங்களுக்கு பெருசா தெரிய வேண்டாமான்னு கேட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி, யா அல்லாஹ் அன்சாரிகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அன்சாரி பிள்ளைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவர்களுடைய சந்ததியை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிஜ்ரத்துன்னு ஒன்று இல்லைன்னா நானும் அன்சாரி தான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துன்னு ஒன்று இல்லைன்னா, அன்சாரிகளை எப்போவுமே ஹிஜ்ரத்து மட்டும்தான் என்னையும் அன்சாரிகளையும் பிரிக்கும், வேற எதுவும் பிரிக்காது. ஹிஜ்ரத் இல்லைன்னா நான் மதீனாவாசி தான். மக்கா முதல்ல 72 பேர் மதீனாவாசிகள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க, நீங்க மதீனாவுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்க எல்லா அடைக்கலமும் தரம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நீங்க எல்லா வகையிலும் உதவியா இருப்பீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமா இருப்போம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க அன்சாரிகள். ஆனால் அன்சாரிகள் ஒரே ஒரு விஷயத்தை கேட்டாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் தரோம் யாரை சொல்லலாம். எப்போ நடக்குது இது? மதீனாவுக்கு வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் மினாவில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது.
72 அன்சாரிகளை வச்சு இந்த இஸ்லாத்தை முதல்ல ஆரம்பிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ் நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும்னாங்க. அதை ஒன்று நீங்கள் செய்யணும். என்ன? மதீனாவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் மக்காவாசி இல்லை மதீனாவாசி தான் அப்படின்னாங்க. நீங்கள் மதீனாவுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்து உங்கள் ஊர் மக்கா கிடையாது, மதீனா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சரின்ட்டாங்க. அந்த மஹப்பத்தால், அந்த நேசத்தால் பிணைக்கப்பட்ட கூட்டம் அது. மக்கா வெற்றி பெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 பேர்களோடு மக்காவுக்குள்ள நுழைஞ்ச உடனே காபாவுடைய சாவி கிடைச்சிச்சு, ரசூலுல்லாஹ் வீட்டு சாவி கிடைச்சிச்சு, எல்லா சஹாபிகளுடைய வீடுகள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, வியாபார ஸ்தலங்கள், நிலங்கள் எல்லாம் கிடைச்சிச்சு. எல்லாரும் சந்தோஷமா எங்க வீட்டில் தங்குங்க, எங்க வீட்டில் தங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எந்த வீட்லையும் தங்க மாட்டேன், என் மனைவி ஹதீஜாவின் கபருக்கு பக்கத்தில் கூடாரம் அடியுங்கள், அங்கே தான் நான் தங்கிட்டு போயிடுவேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் விளங்குச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி மக்காவில் இருக்க மாட்டாங்கிறது. அப்போ தான் விளங்குனாங்க. மக்கா வெற்றி பெற்று வந்தப்போ கூட ஒரு பயணியாக வந்துட்டு போனாங்க, முசாஃபிரா வந்துட்டு போனாங்களே தவிர சொந்த ஊர்க்காரராக வந்துட்டு போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த சஹாபிகளோடு ரசூலுல்லாஹ் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் அந்த நேசமும் கடைசி வரை நிறைவேற்றினார்கள். மௌத்தா போகிற பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க, அன்சாரிகளுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்துக்கங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க, அவர்களுக்கு இந்த உம்மத்து கடமைப்பட்டிருக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க. எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, இது மஹப்பத்தால், நேசத்தால் பிணைக்கப்பட்ட கூட்டம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபிகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இருந்த அந்த உறவு அன்பால் கட்டமைக்கப்பட்ட உறவு அது. எனவேதான் அனைத்தையும் தாண்டிய உறவு அது. அதை கட்டமைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னையோ பொருளையோ துன்யாவையோ மையமாக வைத்து கட்டமைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்டிருக்கிற மஹப்பத்தை மையமாக வைத்து இந்த தீனுல் இஸ்லாம் அது பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சமுதாயம் விளங்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற மஹப்பத்தால், அதன் வழியாக நபியின் மீது நாம் கொண்டிருக்கிற கண்ணியத்தால், மரியாதையால், அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பின் நேசத்தால், வெளிப்பாடால் ரசூலுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றி நாளை மறுமையிலேயும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஜன்னத்தில் இருக்கிற நசீபை, பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.